முன்னழகி ஏறும்போ நாம் ஹாய் கைஸ், வெல்கம் பேக்ஸ். இப்போ நீங்கள் பிறகு பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக்காகவும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவும் பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற எட்மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஸோ நான் கொடுத்த அப்ரிஷியேட்டட் நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து பண்ண இதில் இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் நம்ம எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம எடிட் பண்ணிட்டு பிக்கு எடிட் பண்ணிருந்தலாமா? ஸோ அதுக்கு வந்து அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து பண்ண உங்கள்கிட்ட ரிமனி ஆப் இருந்துச்சுனாக்க நீங்கள் எடிட் பண்ணுற பிக்குடைய குவாலிட்டி கண்டிப்பாக கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஜஸ்ட் ரிமனி ஆப்பில் போட்டு உங்களுக்கு பிக்குடைய குவாலிட்டி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப் யூஸ் பண்ண தெரியாதவங்களுக்கு நான் வீடியோ லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகே, சொல்லலாம். இப்போ நாம் எட்மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஸோ நாம் இன்புட் பண்ண ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதில் பிக்கு எப்படி ஆட் பண்ணணும்னு பார்த்தலாமா? ஸோ அதுக்கு சாங்குக்கு மேலே குரூப் இருக்கா, அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே எடி குரூப் இருக்கு பாருங்கள், அது நீங்கள் கிளிக் பண்ணிக்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கூட்டும் மீடியோ கூட்டும். ஸோ நீங்கள் எடி பண்ணி அந்த பிக்கை வந்து பார்த்தா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை அப்படி நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டு வந்துட்டு இந்த லேயர் எந்த இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோம். ஜஸ்ட் இந்த பிக்கு ஒரு சின்ன எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் டிஸ்ட்ரக்ஷன் வெப் இருக்கும், அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே மூவ் பண்ணால் டெயில்ஸ் எஃபெக்ட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் சேட் செட்டிங் இருக்கா, அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கீழே மூவ் பண்ணால் மிரர் வந்து பண்ண ஆஃப் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும். இப்போ கீழே மோட்ஸ் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு தோன்ற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் செட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போய்ட்டு இருக்கிற எஃபெக்ட்டை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு அப்போ அப்படியே நீங்கள் பேக் வந்துக்கும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டில் இது ஆட் ஆகிடுச்சா, நெக்ஸ்ட்டு செகண்ட் குரூப் இருக்குது, அந்த குரூப் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் போயிட்டு மறுபடியும் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு மறுபடியும் கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு மீட்டை கூட்டு நெக்ஸ்ட்டு பிக்கை வந்து பார்த்தா நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இது கீழே கொண்டு வந்துட்டு இந்த லேயர் எந்த இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் சென்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போய்ட்டு அந்த காப்பி எஃபெக்ட்டு இந்த 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. சொல்லலாம். இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு தோமை அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக அந்த ஃப்ரேமில் செட் பண்ணி விட்டுட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்தீங்கன்னாக்கா இதுவும் ஆட் ஆயிடும். இதே சேம் மெத்தடில் கரெக்டாக ஒரு 8 குரூப் இருக்கும். ஸோ இந்த 8 குரூப்லையுமே நீங்கள் 1 மந்தாக நீங்கள் பிக் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆட் பண்ணிக்கிட்டா. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபைனல் இதுலேயே நாம் பிக் ஆட் பண்ண போகிறோங்க. ஓகே, ஜஸ்ட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிக்கல கொண்டு அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஸோ காப்பி எஃபெக்ட் இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு மோட்ஸில் போய்ட்டு அசென்ட் பண்ணி கரெக்டாக செட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எல்லா குரூப்லேயும் நாம் பிக்கு ஆட் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு நாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பேக்ரவுண்டு வீடியோ ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு மீட்டை கூட்டும். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் மீட்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் மறக்காமல் டவுன் பண்ணிங்க. ஜஸ்ட்டு இந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ்ஸே இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணால் ஜஸ்ட் இந்த வீடியோ ஆட் ஆயிரும். இதை அப்படி நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த குரூப்புக்கு கீழே அது சாங்க்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இது எண்டு வரைக்கும் தான் இருக்கும்னு நினைக்கிறேன், கரெக்டாக தான் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு டைம் செக் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, அதனால் அந்த வீடியோ நம்ம செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ண வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மோட்ஸில் போய்ட்டு சைடில் தேர்ட் ஆப்ஷன் இருக்கோ, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு லைட்டாக நீங்கள் ஜூம் பண்ணி விட்டுக்கோங்க போதும். இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி உங்களுக்கு கிடச்சிச்சா? ஜஸ்ட்டு நம்ம லிக்ஸ் ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ரிஷர்ட் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட்டு அதையும் நீங்கள் பேக் இன்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் தான் வந்து பார்த்தாக்கா ரிலீக்ஸும் ஸோ அந்த கலர் டிஸ்க்காக நான் எப்படியும் கொடுக்குறேன், அந்த 3 லேயர் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணிங்கனாக்கா இன்புட் பண்ணிவிட்டு இந்த 3 பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் செலக்ட் ஆல் லேயர் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அதே பாக்ஸையும் கொடுத்து இப்போ காப்பி 29 லேயர்ஸ் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்கோங்க. இப்போ நாம் எடிட் பண்ண அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு நான் காப்பி பண்ணிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து PS 29 லேயருக்கு அது இங்கே கிளிக் பண்ணால் ஜஸ்ட்டு இதில் ஆட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான். ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்டு வந்து பண்ண டிஃபால்ட்டாக எட்மோஷன்லேயே இருக்கும். ஸோ இதுவும் நீங்கள் இன்புட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் இந்த லிக்ஸோடைய கலர் மட்டும் உங்களுக்கு பிடிக்கனாக்கா அது எப்படி சேஞ்ச் பண்ணுறது மட்டும் சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு கீழே இருக்கிற இந்த கேபிட்டல் லெட்டர் ஜஸ்ட் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கலர் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லைடா உங்களுக்கு பிக்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ண இந்த மாதிரி இங்கே கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோம். ஸோ நான் வந்து பண்ண ரெட் கலர் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ ரொம்பவே சிம்பிளாகவே க்ரியேட் பண்ணிவிட்டுங்க. ஸோ இதுக்காக ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வேறு எதுவும் கேட்கல.
ஓகே, நெக்ஸ்ட் நீங்கள் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் மேலே செட்டிங் இதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை மட்டும் நீங்கள் சிஸ்டம் மாற்றிட்டு டேட்டா நீங்கள் செட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதான் guys இந்த வீடியோவில் எது டவுட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் guys.